சுந்தரி சுந்தரி எப்படி இருக்க சுந்தரி? நல்லா இருக்கேன் லட்சுமி. நீ எப்படி இருக்க? எங்க தென்னைய வச்சா இளநீரு, புள்ளைய பெத்தா கண்ணீருன்னு தெரியாமலா சொன்னாங்க? நானும் உன்ன மாதிரி 3 பிள்ளைங்களை பெத்தவதான். ஆனா என்ன பிரயோஜனம்? நீ புண்ணியம் பண்ணவ. நான் என் பிள்ளைங்கள்ட்ட படுற பாடு இருக்கே. சரி, என் விதியை உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? சரி, நான் வரேன் சுந்தரி. இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போனா எப்படி? வா. சரி வா, நானும் உன் வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும். வீடு நல்லா இருக்கே. வா லட்சுமி. உள்ள வா லட்சுமி. உட்காரு. சுந்தரி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. கேளு. எப்படி உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது? உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சவதான். பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கேன்னு நாங்கெல்லாம் பேசிட்டு இருப்போம். உன் நல்ல மனசுக்கு நல்ல சம்பந்தியா அமைஞ்சிருக்காங்க. இவ்ளோ பெரிய வீடு, சாமா செட்டுன்னு. பரவாயில்ல சுந்தரி, உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. என்னாச்சு சுந்தரி? இதோ இத நான் வந்துடுறேன். நீ உட்கார் லட்சுமி. தண்ணி குடி. இரு, ஃபேன் போடுறேன். ஐயோ, கரண்ட் இல்ல போல இருக்கு. பரவாயில்ல விடு சுந்தரி. இரு, சாப்பிட ஏதாவது கொண்டு வர. அதெல்லாம் வேண்டாம், நீ தண்ணி கொடுத்தே போதும் சுந்தரி. வாங்க. கரண்ட் இல்ல போல இருக்கு. எப்படி இருக்கும்? அத கட் பண்ணிட்டாங்களே. பாருங்கம்மா, அகிலன் சொன்னதுக்காக தான் உங்களை எந்த கேள்வியும் கேட்காம வீட்டை உங்களுக்கு விட்டேன். இப்படி முதல் மாசமே கரண்ட் பில்ல கட்டாம லைனை கட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்தா எப்படிமா? எனக்கு கூட தான் கஷ்டம் இருக்கு, ஆனா கரண்ட் பில் கட்டாம இருக்க முடியாதே. மெசேஜ் வந்துச்சு, அதான் ஓடி வந்த. பார்த்தா கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. இப்பவும் நான் ஒண்ணு தப்பா சொல்லல, மறந்து கூட போயிருக்கலாம். கரண்ட் பில்ல உடனே கட்டிடுங்க. பணம் கட்டாம விட்டுட்டா மறுபடியும் அவங்க கிட்ட போராடி லைன் வாங்குறது குதிரை கொம்பு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பிரச்சனை வராம பாத்துக்கங்க. நான் வரேன். என்ன சுந்தரி இது? இவ்ளோ பெரிய வீட்டை புடிச்சு கொடுத்தவங்க கரண்ட் பில்லு கட்டாம விட்டுட்டாங்க. லட்சுமி, இந்த வீடு சம்மந்தி பிடிக்கல, நான் தான் பிடிச்சேன். என்ன சுந்தரி சொல்ற? ஆமா லட்சுமி, மருமக வசதியா வாழ்ந்த பொண்ணு இல்லையா, அதான் இந்த வீட்டை பிடிச்சேன். சரி சுந்தரி, முதல் மாசமே கரண்ட் பில்ல கட்டலனா எப்படி? அவ என்னடானா மறந்து கட்டாம விட்டுட்டேன்னு சொல்றா. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் எப்படி மறந்து போகும்? கட்டலனா மனசு அடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? என்ன சுந்தரி இது? இப்ப என்ன பண்ண போற? அதான் எனக்கு புரியல லட்சுமி. நீ எனக்கு ஒரு உதவி பண்ண. சொல்லு சுந்தரி. யார்கிட்டயாவது ஒரு 4000 ரூபாய் கடன் வாங்கி கொடு, நான் 1 மாசத்துல அடிச்சிடுறேன். என்ன சுந்தரி திடீர்னு இப்படி கேட்ட? நானும் உன்ன மாதிரி தானே. நீ நல்ல சந்தோஷமா இருக்கேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சுந்தரி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் வேணும். நீ பண்றது தப்பு. இனிமே இந்த தப்ப பண்ணாத. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. எங்க ஹவுஸ் ஓனர்ட்ட சொல்லி வாங்கி தரலாம், ஆனா அத நான் கரெக்டா கொடுத்துருவேன். நான் அதுக்கு சொல்லல சுந்தரி. அவங்க 10 வட்டிகளை கொடுப்பாங்க. என்ன சொல்ற லட்சுமி? 10 வட்டியா? வேற என்ன பண்றது? அவசரத்துக்குன்னு போய் நின்னா இப்படிதான். சுந்தரி, உன் நல்லதுக்கு சொல்ற, இது வேண்டாம். அதிக வட்டிக்கு கடன் வாங்கின குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நாம பாக்காததா? இல்ல லட்சுமி, எனக்கு வேற வழி தெரியல. என் பையன் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே முதல் வேலையை அதை அடிச்சிடுறேன். எப்படியாவது நீ கரண்ட் பில்லு கட்டி ஆகணுமே. தயவு செஞ்சு வாங்கி கொடு லட்சுமி. சரி வா, உன் பழப்பு என் பழப்போட கேவலமா இருக்கு. பகட்ட வாழ ஆசைப்பட்டா இப்படிதான்.
கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரும். முதல்ல இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நிம்மதியா இருக்க வழிய பாரு. வா வா சுந்தரி. வா சுந்தரி வா. என்னப்பா நீ இப்பவும் சொல்றேன், அவருக்கு கொடுக்க வேண்டியதை பணமா கையிலேயே கொடுத்துட்றேன். அதுக்கு மேலேயும் வேணா தரேன். என்ன ஏன்பா சீட்டெல்லாம் விளையாட சொல்ற? நீங்க கேஸ்ல ஜெயிக்கணுமா வேண்டாமா? என்னப்பா நீ எதுக்கெடுத்தாலும் இதையே சொல்லி பயமுறுத்துற? இதுல உங்களுக்கு என்ன சிரமம்? அவர் கூட விளையாடுங்க, தோத்துக்கிட்டே இருங்க, நாம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இதுல என்னதான் இருக்குன்னு எனக்கு புரியலையா? ஏங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்களே, இது கூடவா உங்களுக்கு தெரியல? அவரு லஞ்சம் வாங்கலையா, நேர்மையா விளையாடி ஜெயிக்கிறாராம். உண்மையிலேயே ஒருத்தருக்கு நல்லா விளையாட தெரியும்னு வச்சுக்கோ, இவரை ஜெயிச்சிட்டானா? எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கற்பனை? இன்னையோட இது முடியணும்னு நினைச்சுக்கங்க. ஒரு சில பேரை நம்ம வக்கீலுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். திரும்ப திரும்ப அவங்கள கூப்பிட்டு அவங்களோட விளையாடணும்னு ஆசைப்படுவாரு. அண்ணா வாங்கண்ணா, நமஸ்காரம் அண்ணா. ஏயா வாசலை மறிச்சுக்கிட்டே தல. வாங்க. இவர்தான் சார் அவரு. தெரியுமே, உட்காருங்க. தேங்க்ஸ் சார். எடுத்து ஆடுங்க. சரி ஆடலாம் சார். ஆஹா ஆஹா ஆடுங்க. காடு மணிமணியா வந்திருக்கே. போடுங்க தோற. ஆஹா கேட்டு. செல்லோ பண்டி சாரா கொக்கான கலச்சு போடுங்க. ஜாக்கி என்ன தூக்கி நிறுத்த வந்த ஜாக்கியே. ஐயோ சூப்பர். ஜோக்கரா குவியுதே. சூட்டு பத்த தள்ளுங்க துற. சார் உங்களை சீட்டாட்டத்தில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சார். செல்வ பாட்டி
இன்னைக்கு நீ உல்ஃபு முகத்துல முழிச்சிருக்க. எல்லா ஆட்டத்திலயும் அடிக்கிறியே. போடுங்க துரை. ஆஹா, முடிஞ்சுது முடிஞ்சுது. என்ன துரை, 4வது ஆட்டத்திலையும் 10 ரூபாயை விட்டுட்டீங்களே. பரவாயில்ல சார். சார் ஒரு நிமிஷம் வந்தா. அண்ணா அடச்சி போ. அவர் எவ்வளவு டீசெண்டா சொல்லாம போனார். போய் தல. ஏய், என்னப்பா அது? முடிவுக்கே வராது போல இருக்க. ஐயா என்ன நீங்க கொஞ்சம் கூட பொறுமை இல்லாதவரா இருக்கீங்க. அவர் மூட ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அவர் சொல்ற வரைக்கும் நீங்க விளையாடித்தான் ஆகணும். யோ, நீ வேற புரியாம பேசாதியா? 2 பேரும் ஏத்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு போட்டி போட்டு காடை இருக்குன்னா அதுக்கு பேர் விளையாட்டு. ஒவ்வொரு தடவையும் காடை களைச்சு வேணும்னே தோக்கிறதுக்கு பேர் விளையாட்டா? இந்த லாஜிக் எல்லாம் பார்த்தா உங்க கேஸ் ஊத்திக்கும். பரவாயில்லையா? யோ, இது வரைக்கும் 40,000 ரூபா தோத்துருக்க. பணம் போனா போயிட்டு போதியா? ஆனா சார், இந்த மாதிரி எல்லாம் பேசினா அவரு கோவப்படுவாரு. சரி வா, வந்து தொலை. வந்து தொலை நிட்டு நிக்கிறீங்களே, வாங்க. எங்கேயா அந்த ஆளு? என் சீட்டாட்டத்தை பார்த்து பயந்து போயிட்டானா? வாங்க தர, உட்காருங்க. எடுங்க, டயர்டாக கூடாது. சீட்ல நான் டைகர் மாதிரி. ஆடுங்க. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வரைக்கும் நீங்க கேஸ் பத்தின டீட்டெயில கேட்கவே இல்லையே. இவர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? ஆமா, சொல்லியிருக்கேன். அது போதும், நான் பாத்துக்கிறேன். சரி சார். யோ, அண்ணே. நம்ம ஐட்டத்தை கொண்டு வர சொல்லி. சரிங்கண்ணே, இதான் வரேன். போடுங்க. அதோ. என்ன செய்ய காத்திருக்கானோ அவனை வேற அனுப்பி விட்டுருக்கான். குட்டி, என்ன மன்னிச்சிரு குட்டி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன் குட்டி நீ உன்னை நான் சந்தேகப்பட்டுட்டேனே, அதான் உண்மை. யார் வேணாலும் தப்பு பண்ணுவாங்க, நீ தப்பு பண்ணுவியா? உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனேம்மா. நான் ஒரு பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு குட்டி. அம்மா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. நான் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாது. உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. ஏன் குட்டி மன்னி, நீ எப்படி தப்பு பண்ணுவேன்னு தான் நான் நினைச்சேன்.
என் குட்டி தப்பு பண்ண மாட்டா, கண்டிப்பா பண்ண மாட்டா. நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாதுமா, உன்னை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிரு குட்டி. அம்மாவை மன்னிச்சிரு குட்டி. ஏமா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா ப்ளீஸ் அழுகாதீங்கம்மா. அம்மா அம்மா அழுகாதீங்கம்மா. மா மா குட்டி, நடராஜ் வந்துட்டான் போல இருக்குமா. அவனுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவான். கண்ணுல தொடச்சுக்குமா, தொடச்சுக்கோ. நீ அழாதம்மா ப்ளீஸ். மா மா வா நடராஜ். என்னம்மா கண்ணு கலங்கிருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, கண்ணுல தூசு விழுந்துருச்சு, இருட்டா இருக்குல்ல. என்னம்மா என்னாச்சு? ஏன் கரண்ட் இல்ல? இல்லப்பா, அது வந்து கரண்ட் பில்லு கட்டல, அதான் ஃபியூஸை வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. என்னம்மா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நீ என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியாது. திடீர்னு ஃபோன் பண்ணி அப்படி சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதான் சொல்லல. அதுக்காக என்னம்மா இப்படி இருட்லயே இருக்க முடியும்? சாயந்தரம் ஆயிடுச்சுல, இதுக்கு மேல எப்படி? நாளைக்கு தானே கட்ட முடியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நெட்ல கட்டிட்டு உடனே ஃபீஸ் கேரியரை போட சொல்லலாம். எனக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாதேப்பா. சரி பரவாயில்ல, நான் போய் அரேஞ்ச் பண்ணி கட்டிட்டு வரேன். நடராஜ், ஆ? நீ திவ்யா பார்க்க போல? இல்லம்மா, ஏன்? இல்ல எப்பவும் வர மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன். இல்லப்பா, அது தப்பாயிடும். நீ அங்க போய் திவ்யா கூட இரு. இல்ல அவங்களுக்கு துணையா இருக்க தானே போயிருக்கா, அவ பாத்துட்டு வரட்டுமா? இல்ல நடராஜ், நம்ம வீட்ல என்ன பிரச்சனைனாலும் அவ பாத்துக்கிறா. இப்ப நீ போலனா அவ மனசு வருத்தப்படும். அவ வர வரைக்கும் நீ அங்கேயே இருப்பா. இல்லம்மா, நம்ம வீட்ல கரண்ட் கூட இல்ல. இப்ப நாங்க போய் இருக்க முடியுமா? வேணாமா. அதான் நீ இப்ப கட்டிடுவே இல்ல. அம்மா சொல்றேன், எனக்காக இது ஒண்ணு பண்ணுப்பா. சொன்னா கேளு நடராஜ். சரிம்மா, நான் போய் ஷாம் வீட்ல நெட்ல பே பண்ணிட்டு அப்படியே ஈபில இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா போறேன். வரமா? சரிப்பா. தர இன்னைக்கு சீட்டு கேம் ஓவர். எடுத்துக்கங்க. இல்ல சார், நானா? ஆமா. இல்ல வேணாம் சார். ஏன்? நான் இந்த பழக்கம் வச்சுக்கிறது இல்ல. நான் மட்டும் ரெகுலரா பிராண்டிலியா பிரஷ் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. நான் வேணா கம்பெனி கொடுக்குறேன். சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு கம்பெனி இல்ல, சேர்ந்து சாப்பிடணும். குடிங்க. வேணாம் சார் ப்ளீஸ். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கண்ணை மூடிட்டு கல்பா அடிச்சிருங்க. சொல்றாருல, அடிங்க. பாருங்க மிஸ்டர் துரை, இன்னைக்கு நான் சீட்டு விளையாடி ஜெயிச்சிருக்கிறேன். அதுக்காக நான் உங்களுக்கு ட்ரீட் தரேன். நீங்க இதுல கலந்துக்கலைன்னா நான் ஜெயிச்சது உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். இல்ல சார், அப்படிலாம் இல்ல. அப்போ நீங்க தோத்ததுக்கு வருத்தப்படுறீங்க? சத்தியமா இல்ல சார். வேற என்ன? அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். என்னாச்சு? கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார். பாசத்தை பார்ல வச்சு பேசப்படாது. ஏ, பாத்துக்க வேற யாரும் இல்லையா? இருக்காங்க. வேற என்ன ப்ராப்ளம்? அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க. நமக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. சார், இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சொல்லுங்க. நாம சாப்பிடலாம் சார். வெரி குட், வெரி குட். குடிக்க கூடாது. குடிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு பண்ணணும். Cheers. Cheers. குடிங்க. குடிங்க துரை.
என்ன ஒண்ணுமில்ல, குடிங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படித்தான் இருக்கும். அப்படி அப்படித்தான். பாருங்க மிஸ்டர் துரை, நான் மதியோட வக்கீல். எனக்கு அவங்க ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களை தான் நான் ஜெயிக்க வைக்க போறேன். அது போதும் சார். உங்களை நான் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். சாப்பிடுங்க. இந்த கேஸ்ல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கிளாஸ் கொடுங்க. எடுத்து கல்பாடிங்க. எப்படி இருக்கு? என்ன துரை, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பாதி பாட்டிலுக்கு மேல காலி பண்ணிட்டீங்க. சந்தோஷமா இருக்கு. வக்கீல் வக்கீல், சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரி, நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, நீ நல்லா வருவியா? நல்லா வருவேன்.